சென்னையில் உள்ள புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேற்றிரவு வந்த மிரட்டல் வதந்தி என தெரியவந்த நிலையில் இன்று மீண்டும் இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. காலை 5:30 மணிக்கு டிஜிபி அலுவலகத்தில் வந்த மெயிலில் புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது முறையும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் நெட்வொர்க்கில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி முடக்கப்பட்டதற்கு செய்தி ஒளிபரப்பாளர்கள் கூட்டமைப்பான NBFF கண்டனம் தெரிவித்துள்ளது. உடனடியாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி தடையின்றி ஒளிபரப்பப்படுவதை உறுதி செய்யவும் அவ்வமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தி ஒளிபரப்பாளர்கள் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய தலைமுறை தொடர்ந்து முடக்கி வைத்திருப்பது ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல்களை தடையின்றி அறிந்து கொள்ளும் குடிமக்களின் உரிமை மீதான தாக்குதல் என்று கண்டித்துள்ளது. இந்த முடக்க நடவடிக்கை ஜனநாயக விரோத செயல் என கவலை தெரிவித்துள்ள செய்தி ஒளிபரப்பாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் அர்ணப் கோஸ்வாமி, அரசு சார்ந்த நிறுவனத்தின் இத்தகைய தவறான நடவடிக்கையை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.